அப்பனே வணக்கம். வழக்கமாக நீ தானே என்ன கேள்வி கேட்பாய். மாறுதலுக்கு இன்னைக்கு நான் உன்னை கேள்வி கேட்குறேன். என்னடா இந்த வள்ளுவர் சேரும் இனத்தின் நலத்தை, சேரிடம் அறிந்து சேர வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்த அளவு வலியுறுத்துகிறாரே. இயல்பாகவே நல்ல குணநலங்கள் அமைந்த மன தூய்மை மிகுந்த சான்றோர்களுக்கு நல்ல இனத்தோடு சேர வேண்டியது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி உன் மனசுக்குள்ளே துருத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? வள்ளுவரே, என் மனசில் இருக்கிறத அந்த சந்தேகத்தை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி சரியாக சொல்லிட்டீங்களே. என் மனதில் நீங்கள் சொன்ன சந்தேகம்தான். இயல்பாகவே நல்ல குணநலங்கள் கொண்ட மன தூய்மை மிகுந்த சான்றோர்களுக்கு நல்ல இனத்தோடு சேர்வது அவ்வளவு அவசியமா? கண்டிப்பாக சொல்லுங்க வள்ளுவரே. கண்டிப்பாக அவசியம் அப்பனே. சான்றோர்களுக்கு இயல்பாகவே மன தூய்மை, நல்ல குணநலங்கள் இதெல்லாம் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது இந்த இனநலம், அதாவது நல்லோர் சேர்க்கை, அந்த தடுமாற்றத்தை நீக்கி அவர்களை பாதுகாக்கும். சில பெரியவங்க தங்கள் நண்பர் ஒருவரை இவர்தான் என் மனச்சாட்சியின் பாதுகாவலர் அப்படின்னு பாராட்டுறதை பார்க்குறோமே, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இதைத்தான் மனநலம் நன்குடையராகினும் சான்றோர்க்கு ஈனநலம் ஏமாப்பு உடைத்துன்னு சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் 458வது குறளாக எழுதி வச்சேன். அசத்திட்டீங்க வள்ளுவரே. மனநலம் நன்குடையராகினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. நல்லோர் சேர்க்கை சான்றோர்க்கு அவசியங்கிறத அருமையாக எடுத்து சொல்லி, நாம் மனநலம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, நம்ம குணநலங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட, நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது நல்லோர் சேர்க்கை, நல்ல இனத்தின் சேர்க்கை, இனநலம் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நமக்கு வழிகாட்டுங்கிறத அருமையாக எடுத்து சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.